அருண் தூங்கிட்டு இருப்பானோ? என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? அருண் அருண் ஏய் ரஞ்சிதா, எங்க போற? அருண், யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அது பக்கத்து ரூம்ல தட்டி இருப்பாங்க. வா, படு வா. வா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் வா. என்னடா இது? பேச்சு குரல் கேக்குது, ஆனா யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. சார், என்னாச்சு சார்? ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிக்கிறேன், கதவையும் தட்டி பார்த்தேன். ஆனா அருண் வெளியவே வர மாட்டேங்கிறான் சிதம்பரம். சார், நானும் காலையிலே வந்து கதவை கை வலிக்க தட்டி பார்த்தேன் சார். சார் கதவே திறக்கல சார். அப்படியா? சாரும் மேடமும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க போல் இருக்கு. ஏய், குடிச்சிட்டு மட்டையானவங்களே காலையில எழுந்து கிளம்பி செக் அவுட் பண்ணிட்டாங்கப்பா. சரி, நம்ம கிளம்பலாம். அவங்க பொறுமையா செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பி வரட்டும். சரியா சார்? எதுக்கும் கடைசியா ஒரு தடவை நாம 2 பேரும் சேர்ந்து கதவை தட்டி பார்க்கலாமா? அப்படிங்கிற? ஆமா சார். சரி வா. அருண் சார், அருண் சார், அருண் சார் கதவை திறங்க. சார், அருண் சார், கதவை திறங்க சார். அருண், சார், அருண், தெரியலையா? நம்ம ரூம் கதவை தான் தட்டுறாங்க. நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா? இரு, நானே போறேன். யார் இப்ப கதவை தட்டுறது? இரு. அருண், நீ தூங்கு. இதோ வர, இருங்க. சார் வந்துட்டாரு பாருங்க சார். ஏய் என்னப்பா? சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங். இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா குட் ஆஃப்டர்நூன் சொல்ல வேண்டியது இருக்கும் அருண். ஏன் சார், டைம் என்னாச்சு? ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. 11 மணியா? சார் சார் சாரி சார், எனக்கு நேரம் போனதே தெரியல. சொல்ல போனா இன்னும் கூட எனக்கு தூக்கம் தெரியவே இல்லை சார். நான் என்னைக்கும் அந்த மாதிரி தூங்குனதே கிடையாது சார். சரி, நோ ப்ராப்ளம் அருண், நாங்களாம் கிளம்புறோம். நீங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நிதானமாக செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஓகே? சரிங்க ஓகே, சார். பை. தேங்க்யூ சார். போலாமா? யார் அருண்? அது ஜிஎம் சார் தான். அவங்க எல்லாருமே செக் அவுட் பண்ணிட்டு போறாங்களாம். அதான் நம்மளும் எப்போ போறோன்னு கேட்டாங்க. ரஞ்சிதா, நான் இவ்வளவு நேரம் தூங்குனதே கிடையாது தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அட்லீஸ்ட் நீயாவது என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. என்னையே அறியாம நானும் தூங்கிட்டேன்.